நம்ம இன்னைக்கு ஸ்கந்தா ஹோம்ஸோட ஒரு பிரீமியமான ஒரு லக்ஸரியான ஒரு டவுன்ஷிப்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்குது. அந்த டவுன்ஷிப்குள்ளேயே இருக்குது பார்த்துக்கோங்க. எனக்கு பின்னாடி தெரிகிறது தான் அந்த ஸ்கந்தா ஹோம்ஸோட டவுன்ஷிப். அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் போதி கேம்பஸ் அங்கே வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த டவுன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஏக்கர் மிகப்பெரிய வந்து ஒரு டவுன்ஷிப். உங்களுக்கு உள்ளேயே 30 அம்யூனிட்டிஸ் மேலே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு உள்ளே இந்த இடத்துல வாங்கினாலே உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி தான் ஒரு இடத்துல நீங்கள் வந்து வாங்குறீங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு இந்த திசைக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் வாஸ்துப்படி வீடு கட்டிக்கலாம். நீங்கள் வந்து காம்பஸ் வச்சு பார்த்தா திசைகள் எல்லாமே வந்து கரெக்டா தெரியும். உங்களுக்கு சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் காத்து நல்லா வரத்துக்கு ஏற்ற மாதிரியும் நீங்க வந்து கட்டிக்கலாம். இப்போ பிரைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஏரியாலேயே அம்யூனிட்டிஸ் இல்லாமையே உங்களுக்கு வந்து 2200 ரூபாய்க்கு மேல வந்து சொல்றாங்க ரேட் எல்லாம். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டியோட உள்ள நிறைய அம்யூனிட்டிஸோட பிரீமியமான பிளாட்டை உங்களுக்கு வந்து வெறும் 2200 ரூபாய்க்கே தராங்க. விலை ஏறதுக்குள்ள சீக்கிரமா நீங்க புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்திருப்பேன். அது நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த டவுன்ஷிப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல வீரராகவர் டெம்பிள்ல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர்லயே உங்களுக்கு இந்த இடம் வந்து இருக்கு. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா திருப்பதி டு சென்னை பைபாஸ் ரோட்ல தான் வந்து வந்திருக்கோம். நீங்க இந்த ரோட்ல ரைட்ல திரும்பினீங்கன்னா வெறும் 800 மீட்டர்ஸ்லயே இந்த பிளாட் வந்து இருக்கு. மெயின் ரோட்ல இருந்து இடம் வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே ரோடு இவங்களே போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இடத்தோட லொகேஷன் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க வந்து நேரடியா வந்து விசிட் பண்ணி பாத்துக்கலாம். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. உள்ள போய் ஃபுல்லா பார்க்கலாம். இப்போ நீங்கள் வாங்க போகிற இடத்த பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாங்க போகிற இடம் வந்து ரொம்பவே ப்ரீமியமாக லக்ஸரியாக எலைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே செக்யூர்டாக ஒரு க்ரீனரியாக பிருந்தாவன் மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இடம் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. முக்கியமாக இந்த இடத்துல உங்களுக்கு ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷனே இருக்காது. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கந்தா ஹோம்ஸ் வந்து 30 ஏக்கரில் இருக்குது. இது ஃபுல்லாகவே நம்ம வந்து நடந்து சுற்றி பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். அதனாலேயே நமக்கு வந்து இங்கே கோல்ஃப் கார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கோல்ஃப் கார்ட்லேயே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சிருவாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம வாங்க முருகன் டெம்பிள் போகலாம். முருகன் டெம்பிள் வெளியிலாம் ஒன்றும் கிடையாது, இந்த கேம்பஸ்குள்ளேயே தான் இருக்குது. அது நம்ம வந்து போய் பார்த்துடலாம். வாங்க போகலாம். இப்போ நம்ம முருகன் டெம்பிள் வந்திருக்கோம். பாருங்க இதுதான் வந்து அந்த முருகன் டெம்பிள் கட்டிட்டு இருக்காங்க. 15000 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த டெம்பிள் வந்து கட்டுறாங்க. இது வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. நெக்ஸ்ட் கார்த்திகையில இவங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து உள்ளே இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பார்க் இருக்கு. இது வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்றதுக்கு ஒரு பெரிய பார்க். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க வந்து எக்ஸசைஸும் இங்கே வந்து நிறைய பண்ணிக்கலாம். வாக்கிங்கும் நீங்க வந்து பெரிய ஏரியாவா இருக்கிறதுனால நல்லாவே நீங்க வந்து நடந்துக்கலாம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டர்ஃப் இருக்கு. அங்க வந்து நீங்க பேஸ்கெட் பால், ஃபுட்பால், டென்னிஸ் எது வேணாலும் நீங்க வந்து உள்ள விளையாண்டுக்கலாம். அதுக்கு பின்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டி ஹால் இருக்கு. இங்க வந்து நீங்க என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் நீங்க வந்து கொண்டாடிக்கலாம். இந்த முருகன் டெம்பிளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மியாவாக்கி ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்கு. அது என்ன ஃபாரஸ்ட்னு கேட்டீங்கன்னா, இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் வந்து எப்படின்னா நீங்க வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள நடந்து போற ஒரு ஃபீல் வேணும்னா இந்த ஃபாரஸ்ட்குள்ள நீங்க வந்து டெய்லி காலையில வாக்கிங் போய்க்கலாம். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அம்யூனிட்டிஸ்லாம் உள்ள இருக்கு. உங்களுக்கு வந்து ரொம்பவே பிரீமியமா இருக்கும். ஸோ நீங்க வந்து புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்த நீங்க வந்து கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ரோட கூட பாருங்க எவ்வளவு அகலமா இருக்குன்ட்டு. இதே மாதிரி தான் எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே வந்து ரோடு போட்டிருக்காங்க. எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே வந்து நேமோடய உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளவு லக்ஸரியான பிரீமியமான ஒரு பிளாட்னு. ஸோ நீங்க வந்து இந்த டவுன்ஷிப்ல ஒரு இடம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் ரேட்டை பத்தி சொல்லவே தேவையில்ல. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நிறையவே ரேட் ஏறும். அப்ரிசியேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க இந்த இடத்துல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுத்துருப்பேன். அதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து வேகமா இப்போ புக் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு விரும்புகிற இடத்த இங்கே உள்ளே நீங்க வந்து வாங்கிக்கலாம்.